ஆன்மீகத்துல இருப்பதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு தேவைப்படாத விஷயங்களும் நெறைய சேகரிச்சு வச்சிருக்கோம். அங்க போய் சாமி கும்பிடுறேன், எல்லா நேர்த்திக்கடனும் செய்றேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறது மாரி ஆயிருது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதர்கள் இந்த பூமியில பிறந்தா வாழ்ந்து தான் ஆகணும். வாழ்ந்து ஆகும்போது தன்னுடைய மனதை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை தொடர்பு கொண்டு வாழணும். இந்த மனதை எல்லாரும் மாரியும் பரபரப்பா, பதட்டமா வைத்துக் கொள்வதா? அல்லது ஓரளவு அமைதியான தன்மையில வைத்துக்கொண்டு வாழ்வதாங்கிறத, வெளியில உள்ள சூழ்நிலை முடிவு பண்ணுதோ இல்லையோ, நம்மளே முடிவு பண்ணிக்கணும். நமக்குள்ளேயே நாம் நன்றாக அதை முடிவு செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையில வாழணும். அந்த மனதை இதமான தன்மையில பயன்படுத்துவதற்கான ஒரு கலை அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு சொல். இந்த ஆன்மீகம் நம்மட்ட தெளிவா இருந்ததுன்னா, நம்முடைய சிந்தனையும் தெளிவாக இருக்கும். நெறைய பேர் ஆன்மீக துறையில இணைந்து கொண்டு, நான் ஆன்மீகத்தில இத்தன வருஷமா இருக்கேன். எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது, அங்க போய் சாமி கும்பிடுறேன், எல்லா நேர்த்திக்கடனும் செய்றேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறது மாரி ஆயிருது. ஆன்மீகத்தில இருப்பதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆன்மீகத்தில இருக்கக்கூடிய யோக பயிற்சிகளை முறையோடு செய்து பழகக்கூடியவர்களுக்கு பலன் தன்னாலே வரும். தினசரி தியான பயிற்சியில ஈடுபடக்கூடிய ஒருவனுக்கு அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். அவனுடைய லைஃப்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவன் சுற்றுச்சூழல்ல மக்களை கையாளக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு அந்த தியானத்துல நம்ம டீப்பா பண்ணா தான் வரும். பள்ளிக்கூடத்துல சேர்ந்தா நிறைய மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படித்தால் நிறைய மார்க் எடுக்கலாம். அதேபோல ஆன்மீகத் துறையில இருக்கிறதுனால அரையும் குறையுமாக ஆன்மீக பயிற்சிகளை செய்றோம். அது ஒரு முழுமையாவும் செய்றதில்ல. நமக்கு வேண்டியது மாரி அதை கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டுறோம். அப்படி பண்ணும்போது ஆன்மீகத்துல முழு பலனை நம்மால் அனுபவிக்க இயலாமல் போய்விடுகிறது. ஆன்மீகத்தில் இருக்கும்போது, அது ஒரு தெளிவான தன்மையில பயிற்சி இருக்கும்போது, கண்டிப்பாக ஒரு நல்ல சிந்தனை எங்கள் வர ஆரம்பிச்சுரும். நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்க ஆரம்பிச்சுரும். நாம என்ன பேசினாலும், எத பேசினாலும் விழிப்போட பேச ஆரம்பிப்போம். நாம் பேசக்கூடிய கருத்துக்கள்ல ஆழமான பொருள் இருக்கும். ஸோ, நம்முடைய பேச்சு மற்றவர்களுக்கு தீங்கு தராத ஒரு பேச்சாக இருக்கும். ஆன்மீகத்துல நல்ல ஒரு டீப்பா போறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னா, முதல்ல நல்ல நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் நல்ல தரமான நூல்களை எடுத்து வாசித்து பழக வேண்டும். அதாவது ஒரு சார்பு உடைய கருத்துகள், மதச்சார்புடைய கருத்துகள் அல்லாத ஆன்மீக பொது நூல்கள் இருக்கின்றன. அந்த பொது நூல்களை நாம் எடுத்து என்ன செய்யணும்? படிப்புக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும். தினசரி குறைந்தது ஒரு 30 பக்கமாவது வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அப்ப மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் கிட்ட படிக்க ஆரம்பிச்சுருவோம். நீங்க பாருங்களேன், ஒரு நாளைக்கு நம்ம 10 பக்கம் படிச்சா கூட 365 நாள் நம்ம படிக்கிறோம்னா, அப்ப நம்ம எவ்வளவு படிக்கிறோம்? 3600 சொச்சம் படிக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 10 படிச்சாலே நமக்கு 100 நாள்ல 1000 பக்கங்கள் ஆயிருது. 300 நாள்ல 3000 பக்கங்கள் ஆயிருது. 600 நாள்ல ஒரு 600 பக்கம் ஆயிருது. அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம தினசரி ஒரு 10 பக்கங்களை படித்தால், நம்மளுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 3600 பக்கங்கள படிக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்ப அவ்வளவு பக்கங்களை நம்ம படிக்கும்போது நம்முடைய சிந்தனை எது சரி, தப்பு என்று பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை, சுயமாக நம்மை நாமே பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை, உலகில் இருக்கக்கூடிய யாவற்றையும் பகுத்து பார்க்கக்கூடிய தன்மையான இந்த நுண் அறிவு நமக்கு ஏற்படுது. அப்ப நம்ம ஒரு நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, அல்லது நூலகங்கள்ல போய் நல்ல ஒரு மெம்பரா மாறி, நடுநிலையான ஆன்மீக நூல்களை படிக்க ஆரம்பித்தால், கண்டிப்பாக நம்முடைய சிந்தனை நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சுரும். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நிறைய வெற்றியாளர்களுடைய கதைகள படிப்பீங்க. அந்த நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாற படிப்பீங்க. முன் உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்களை படிப்பீங்க. வாழ்க்கையில தோல்வி அடைந்து அதனால் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்களுடைய நூல்கள படிப்பீங்க. எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நபர்களுடைய வாழ்க்கையை படிப்பீங்க. இப்படி படிக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை இவர்களையெல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மனநிலை, உங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு தெளிவான தன்மை வரும். அதனை பொறுத்து உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகள் வரத் தொடங்கும். அப்ப நம்ம நிறைய சமூக கருத்துக்களை சேகரிக்கிற வேலையை பார்க்கக்கூடாது. அங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? ஒரு காலத்துல மனிதனுடைய மனமானது ஓரளவு அமைதியோட தான் இருக்கும். ஏன்னா, அவனுக்கு அந்த சமூக கருத்துக்களின் தாக்கம் அவனுடைய மனதுல குறைவா இருக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி
சோசியல் மீடியாக்குள்ள போய் உட்கார்ந்து நம்ம வந்து நெறைய அந்த ஷார்ட்ஸ்ல அவ்வளோ கருத்துக்கள் வருது. சின்ன சின்ன டிப்ஸ் நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நமக்கு தேவைப்படாத விஷயங்களையும் நெறைய சேகரிச்சு வச்சிருப்போம். இப்படி நம்முடைய மனதுல சமூகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்துகளையும் நமக்குள்ள போட்டு போட்டு திணிச்சு வைக்கிறோம். மனமானது தனக்குள் எது பதிஞ்சு வச்சிருக்கோ, அத ரிப்பீட்டடா புஷ் பண்ணி வெளியில தட்டிக்கிட்டே இருக்கும். தாட்டா வந்துட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமா உள்ள பதிவுகள் இருக்குன்னா, அளவுக்கு அதிகமா தாட் வர ஆரம்பிச்சுரும். அப்போ ஒரு ஆன்மீகத்துல ஒரு சுயமான சிந்தனையோ, ஒரு நல்ல சிந்தனையோ வர்றதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும். ஆகவே நம்ம வந்து உண்மையிலே நல்ல சிந்தனைகள் நமக்கு வேண்டும். நல்ல மனம் தெளிவான நிலைமையில வேணும் அப்படின்னா, வாசிப்பு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். நடுநிலையான, ஒரு சார்பு இல்லாத, மதச்சாயம் இல்லாத ஆன்மீக நூல்கள், ஆன்மீக அறிஞர்கள் எழுதிய கருத்துக்களை நாம் வந்து தினசரி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால், கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல தெளிவான சிந்தனை வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.